வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபா. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா முத்தோடி ஃபால்ஸுங்க. ஆல்ரெடி நம்மளோட வீடியோ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள். முத்தோடி ஃபாரஸ்ட்டு பற்றி நம்ம பேசியிருந்தோம். நம்ம அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட மைண்டு ரிலாக்ஸான அந்த வியூபுளான ஒரு நம்ம அந்த ட்ராவலு, 2 சைடும் பச்சை பசேல்னு மரங்கள், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள். இந்த ரூட்டும் பார்த்திங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல்லான ஒரு ரூட்டாக இருந்ததுங்க. நம்ம ஃபைனலாக வந்துட்டோம். இதுக்கு மேலே கார் போகாது. ஸோ அதனால் நம்ம வந்து வாக்கபிள் தான் போகணும், நடந்து தான் போகணும் மக்களே. இந்த நடக்கிற பாதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சேருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கர்நாடகா சிக்மங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ட்ரிஸ்லிங்காக இருக்கும். எப்போ மழை வரும் எப்போ வராதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரிஸ்லிங்காக இருந்தது. நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மேகமூட்டத்தோடு இருந்தது. நடக்கணும்னு சொன்னாங்க. நம்ம போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த ஃபால்ஸோட சவுண்டு, மயிலோட சவுண்டு, குருவியோட சவுண்டு, குயிலோட சவுண்டு எல்லாமே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். செம்மையாக இருக்கும். உங்களுக்கு டைம் போகிறது தெரியாது. மைண்டு ரிலாக்ஸபிளாக நீங்கள் பார்க்கலாம். காட்டன் மரம் தாவுது பாருங்க. செம ஃபாஸ்ட்டாக போகுது. ஃபால்ஸ் சவுண்டு கேட்குதா? சவுண்டு நம்ம கிட்ட கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் 2 கிலோமீட்டர் நடக்கணுமா பாருங்கள். ஃபுல் ஃபாரஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் நடந்து போயிட்டுருக்கோம் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஒத்தடி பாதங்க. பாருங்க, வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கே உள்ள. ஆனால் தர் இஸ் நோ சேஃப்னு நினைக்கிறேன். அதனால தான் சில வண்டியெல்லாம் வந்து முன்னாடி நிறுத்திட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேரு. மட்டும் பாருங்கள், ஃபுல் ஃபாரஸ்ட்டு. நான் மட்டும்தான் நடந்து போகிறேன். ஒரு சைடு பயமாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி 600 புலி, 2000 யானை கிட்ட இருக்குது. அப்பா இப்போ தாங்க 2 வேனு உள்ளே நிற்கிறது. இப்போ தான் கொஞ்சம் பயம் போகுது.
பாருங்க ஃபுல் ஃபாரஸ்ட்டு. தண்ணி எப்படி அடிக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபால்ஸ் கிட்ட பண்ணிட்டோம். பட் ஆனால் அந்த ரூட் வந்து ரொம்ப செங்குத்தாக ஏறுதுங்க. ரூட்டை பார்த்தீங்களா, மூச்சு வாங்குது. எப்படி போகுது பாருங்க. ஐயோ மூச்சு வாங்குதுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மலை மேலே ஏறிட்டுருக்கோம். அந்த ஃபால்ஸுக்காக ரொம்ப செங்குத்தாக ஏறுது. இங்கே பாருங்க, பாருங்க எப்போ மேலே விழும்னே தெரியாது. சவுண்டு கேட்குதா? ஃபால்ஸு சவுண்டு பாருங்க. ஃபால்ஸ் ரொம்ப உள்ளே போகுதுங்க, காட்டுக்குள்ளே. பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டை பாருங்க பாருங்க. ரூட் எப்படி ஏறுது பார்த்தீங்களா? ஐயோ ரொம்ப அநியாயமாக இருதுங்க, செங்குத்தா ஏற முடியல. நீங்கள் எப்படி ஏறுது பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான்.
ஐயோ, முடியலைங்க, காலெல்லாம் வலிக்குது. மயில் கத்துறது கேட்குதா? இது மேலே போகலாமா நம்ம யோசிக்கிறோங்க. ஏன் யாருமே இல்லை, ரூட்டும் தெரில. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபால்ஸை கண்டுபிடிச்சிட்டோங்க. பட் ஆனால் இது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸ்லேருந்து வர அந்த ஓடை மாதிரி தான் இருக்குது இது. நம்ம இன்னும் ஆனால் ஃபால்ஸுக்கிட்ட இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் மேலே செங்குத்தாக ஏறணுமா. பட் ஆனால் நம்ம இவ்வளோ லாங் நடந்து வந்து நம்மளால் முடியலைங்க. கால் வலி செம்மையாக எனர்ஜியாக போயிடுச்சுங்க. நம்ம ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம காரு விட்டுட்டு எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம்னா ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 கிலோமீட்டர் உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். செங்குத்தாக ஏறி இறங்கி வந்திருக்கோம் நம்ம. இதுதான் அந்த ஃபால்ஸ்லேருந்து வர இந்த ஆறு மாதிரி இருக்குங்க. சில பேர்லாம் வந்து போயிட்டு வந்தாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்கும் போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்கும் போது போகாதீங்கன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அட்டைப்பூச்சி வந்து நிறைய காலில் ஏறுதான். கண்ணுக்கே தெரியாமல் நிறைய அவங்க காலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வந்து எங்கள் எதிர்க்கே